செடியாய வல்வனைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானே வேங்கடவா நின் கோயிலின் வாசல், அடியாரும் வானவரும் அறம்பெயரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்து உன் போலவாய் காண்பேனே. உலகெங்கும் இருக்கின்ற சீனிவாசன் பஞ்சாங்கம் டிவி நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்றைய பதிவில் இந்த வாரத்திய விரதாதி முக்கிய விசேஷங்களை பற்றி பார்ப்போம். இன்றைய தினம் குரோதி வருஷம் கார்த்திகை மாதம் 16ஆம் தேதி டிசம்பர் 1/12/2024 ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய தினம் பகல் 11:51 வரை அமாவாசை திதி, அதன் பிறகு பிரதமை திதி. இன்றைய நட்சத்திரம் அனுஷம் நட்சத்திரம். இன்றைய அனுஷம் நட்சத்திரம் பகல் 2:23 வரை இருக்கிறது. அதன் பிறகு கேட்ட நட்சத்திரம் வருகிறது. சுகர்ம நாம் யோகம், நாகவ கரணம், அதன் பிறகு கிம்ஸ்துக்கண கரணம், நேத்திரம் ஜீவன் 2:0 என்ற அளவில் இருக்கிறது. அனுஷமும் கேட்டம் ஞாயிற்றுக்கிழமை சேரும்போது மரணயோகம். ஆகிய ஞாயிற்றுக்கிழமை என்ற நாள் முழுதுமாக இன்றைய தினம் மரணயோகமாக இருக்கிறது. இன்றைய தினம் சுப காரியங்கள் முற்றிலுமாக தவிர்ப்பது நல்லது. இன்றைய தினம் பிண்ட பித்ரு என்று பஞ்சாங்கத்தில் போடப்பட்டிருக்கும். பிண்ட பித்ரு என்பது ஒரு வகையான யாகம். அந்த பிண்ட பித்ரு யஜ்யம் செய்வதற்கும் சில ஹோமங்கள் செய்வதற்கும் சில தர்ப்பணங்கள் செய்வதற்கும் ஏற்ற தினமாக அமைந்திருக்கிறது. இன்றைய தினம் லக்ஷ்மி பிரபோதன தினம் என்று பஞ்சாங்கத்தில் போடப்பட்டிருக்கும். இன்றைய தினம் அமாவாசை என்று தான் லக்ஷ்மி எழுந்தாள், அதாவது தீபத்திலிருந்து வெளியே வந்தாள் என்று இருக்கிறது. இன்றைய தினம் மிருத்யு என்று கூறுவார்கள். மிருத்யு என்றால் சுபகாரியங்கள் விளக்கப்பட வேண்டும். முக்கியமாக தூரதேச பிரயாணங்களை இன்றைய தினம் தொடங்கக்கூடாது. இன்றைய தினம் தூரதேச பிரயாணங்களை தொடங்கினால் அந்த பிரயாணத்தில் விபத்து ஏற்படும். ஆகவே இன்றைய தினம் தூரதேச பிரயாணங்களை தொடங்கக்கூடாது. ஒருவேளை தொடர இருந்தால் ஞாயிற்றுக்கிழமை சூரிய உதயத்திற்கு முன்பாக தூரதேச பிரயாணங்களை தொடங்க வேண்டும். அப்படி தொடங்கினால் எந்த தோஷம் ஏற்படுத்தாது. இன்றைய தினம் போதாயன இஷ்டி என்று கூறுவார்கள். இஷ்டி என்றால் இன்றைய தினம் இஷ்டமான கோயில்களுக்கு, அவரவர்களுடைய இஷ்டமான கோயில்களுக்கு சென்று தீப வழிபாடு செய்வதற்கு ஏற்ற தினம். இன்றைய தினம் கார்த்திகை ஸ்நானம் முடிவு. பொதுவாக 30 நாட்களாக கார்த்திகை ஸ்நானம் என்று சொல்லக்கூடிய அந்த புனித நாட்கள் நடந்து கொண்டிருந்தது. அதாவது புனித நதிகள் இருக்கின்ற இடங்களிலே தோஷ பரிகாரங்கள் செய்வதற்கு இந்த மாதம் ஏற்ற மாதம். அதற்கு கடைசி நாள் இன்றைய தினமாக அமைந்திருக்கிறது. அடுத்து திங்கட்கிழமை குரோதி வருஷம் கார்த்திகை மாதம் 17ஆம் தேதி டிசம்பர் 2/12/2024 திங்கட்கிழமை. திங்கட்கிழமை என்று பகல் 12:44 வரை பிரதமை திதி, அதன் பிறகு துதிய திதி. திங்கட்கிழமை கேட்ட நட்சத்திரம். பகல் 3:45 வரை கேட்ட நட்சத்திரம், அதன் பிறகு மூலம் நட்சத்திரம். திருத்தி நாமயுகம், பவகரணம், நேத்திரம் ஜீவன் 2:0 என்ற அளவில் இருக்கிறது. கேட்டையும் மூலமும் திங்கட்கிழமை சேரும்போது சித்தியோகம். ஆகிய திங்கட்கிழமையான நாளை தினம் நாள் முழுவதுமாக சித்தியோகமாக இருக்கிறது. அன்றைய தினம் கருநாள் என்று போடப்பட்டிருக்கும். கருநாள் என்பது பகல் 12:44 வரை இருக்கிறது. அதன் பிறகு கருநாள் தோஷம் கிடையாது. அன்றைய தினம் மார்கசிர சுத்தம், அதாவது தெலுங்கு மாதத்தில் மார்கசிர மாதம் அன்றைய தினம் முதற்கொண்டு ஆரம்பிக்கிறது. அதைத்தான் பஞ்சாங்கத்தில் போடப்பட்டிருக்கும். அன்றைய தினம் முதற்கொண்டு திங்கட்கிழமை முதற்கொண்டு 11 நாட்களுக்கு லட்சுமி பூஜை செய்வது மிகவும் சிறப்பானது. லட்சுமி பூஜை என்றால் அன்றைய தினத்திலிருந்து 11 நாட்களுக்கு கலசம் வைத்து மகாலட்சுமிக்கு பூஜை செய்யலாம். அல்லது வீட்டில் இருக்கிற படத்திற்கு கூட 11 நாட்களுக்கு தினசரி நீங்கள் புஷ்பத்தை அர்ச்சனை செய்து, அதாவது புஷ்பத்தால் அர்ச்சனை செய்து இனிப்பு நைவேத்தியம், அதாவது பால் பாயசம் அல்லது கேசரி, பொங்கல் போன்ற இனிப்பு நைவேத்தியம் செய்ய வேண்டும். அவ்வாறு செய்தால் லட்சுமி கடாட்சம் ஏற்படும் என்றிருக்கிறது. ஆகவே அன்றைய தினம் முதற்கொண்டு 11 நாட்களுக்கு லட்சுமிக்காக விரதம் இருப்பதற்கு ஏற்ற தினம். அன்றைய தினம் சந்திர தரிசனம் 3ஆம் பிறை தெரியக்கூடிய தினம். அன்றைய தினம் மாலை நேரத்திலே சூரியன் அஸ்தமிக்கும் போது மேற்கு வானத்திலே மெல்லிய கோடாக சந்திரனை தரிசனம் செய்யலாம். அந்த சந்திரனை தரிசனம் செய்தால் ஆயுள் விருத்தி. அன்றைய தினம் இஷ்டி. அன்றைய தினம் மாலை நேரத்திலே அருகில் இருக்கின்ற கோயில்களுக்கோ அல்லது உங்கள் இஷ்ட தெய்வ கோயில்களுக்கோ சென்று தீப வழிபாடு செய்ய வேண்டும். அதன் மூலமாக இஷ்டங்கள், அதாவது உங்களுடைய இஷ்டங்கள் பூர்த்தியாகும், காரியங்கள் நிறைவேறும் என்று கூறப்படுகிறது. ஆகவே திங்கட்கிழமை என்று அருகில் இருக்கிற பெருமாள் கோயில்களுக்கோ சிவன் கோயில்களுக்கோ விநாயகருக்கோ அல்லது அம்பாளுக்கோ உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவாக இருந்தாலும் அந்த இஷ்ட தெய்வத்திற்கு தீப வழிபாடு செய்வதற்கு திங்கட்கிழமை மிக மிக ஏற்ற தினமாக அமைந்திருக்கிறது. பொதுவாக கார்த்திகை மாதம் என்றாலே தீப வழிபாடு செய்வதற்கு ஏற்ற மாதம். அதுவும் இந்த திங்கட்கிழமை அன்றைய தினம் லட்சுமி விரதம் இருக்க வேண்டிய தினம். அன்றைய தினம் முதற்கொண்டு 11 நாட்களுக்கு லட்சுமி விரதம் இருக்க வேண்டிய நாள். அன்றைய தினம் முதற்கொண்டு 11 நாட்கள் லட்சுமி விரதம் இருந்து 11ஆவது நாள் என்பது ஸ்ரீ சுக்த புருஷோக்த ஹோமம் செய்து அஷ்டலட்சுமி ஹோமம் செய்தால் எப்படியும் எப்படிப்பட்ட பிரச்சனைகளும் பண விஷயத்தில் இருந்தால் தீர்ந்துவிடும் என்று இருக்கிறது. ஆகவே
பண விஷயத்தில் இருக்கிற பிரச்சனைகள் தீர்வதற்காக திங்கட்கிழமை முதற்கொண்டு 11 நாட்களுக்கு லட்சுமி பூஜை செய்ய வேண்டும். அவசியம் அன்றைய தினம் தீப வழிபாடு, அன்றைய தினம் உங்களுக்கு இஷ்ட கோயில்களுக்கு சென்று தீப வழிபாடு செய்வதும் நல்லது. அடுத்து செவ்வாய்க்கிழமை, குரோதி வருஷம் கார்த்திகை மாதம் 18ஆம் தேதி டிசம்பர் 3/12/2024 செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கிழமை என்று பகல் 1:09 வரை துதிய திதி, அதன் பிறகு திருத்தியை திதி. அன்றைய தினம் மூலம் நட்சத்திரம் மாலை 4:42 வரை மூலம் நட்சத்திரம், அதன் பிறகு பூராடம் நட்சத்திரம், சூலம் நாமயுகம், கௌளகரணம், நேத்திரம், ஜீவன் 2 என்ற அளவில் இருக்கிறது. மூலம் நட்சத்திரம் செவ்வாய்க்கிழமை சேரும்போது அமிர்த யோகம், பூராடமும் செவ்வாய்க்கிழமை சேரும்போது சித்தியோகம். ஆகவே செவ்வாய்க்கிழமை நாள் முழுதுமாக அமிர்த யோகம் சித்தியோகமாக இருக்கிறது. அன்றைய தினம் ஆபரேஷன் போன்ற காரியங்கள் செய்வதற்கு, எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களை வாங்குவதற்கு மிக ஏற்ற தினம். அன்றைய தினம் பஞ்சாங்கத்தில் திந்திரணி கௌரி விரதம் என்று போடப்பட்டிருக்கும். திந்திரி என்றால் புளிய மரம். புளிய மரத்துக்கு அடியிலே கௌரிக்காக பூஜை செய்தால் எப்படிப்பட்ட கசப்பான அனுபவங்களும் வாழ்க்கையில் இருந்து விலகிவிடும் என்று கூறுவார்கள். அல்லது குறைந்தபட்சம் அன்றைய தினம் நீங்கள் வீட்டிலேயே அம்பாளுடைய படம் வைத்து அன்றைய தினத்தில் புளி சாதம் நீங்கள் நைவேத்தியம் செய்ய வேண்டும். புளி சாதம் நைவேத்தியம் செய்து பலருக்கு, அதாவது உங்களுடைய இஷ்டமானவர்களுக்கு கொடுத்து விட்டு அதன் பிறகு அதை நீங்கள் சாப்பிட வேண்டும். அப்படி செய்தால் கசப்பான அனுபவங்கள் எல்லாம் விலகி நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து புதன்கிழமை, குரோதி வருஷம் கார்த்திகை மாதம் 19ஆம் தேதி டிசம்பர் 4/12/2024 புதன்கிழமை என்று திருத்தியை திதி. அன்றைய திருத்தியை திதி பகல் 1:10 வரை இருக்குது. அதன் பிறகு சௌர்த்தி திதி வருகிறது. அன்றைய நட்சத்திரம் பூராடம் நட்சத்திரம், மாலை 5:15 வரை பூராடம், அதன் பிறகு உத்திராடம், கண்டம் நாமயுகம், கரசை கரணம், நேத்திரம், பூஜ்யம், ஜீவன் அரை என்ற அளவில் இருக்கிறது. பூராடமும் உத்திராடமும் புதன்கிழமை சேரும்போது அமிர்த யோகம். ஆகிய புதன்கிழமை நாள் முழுவதுமாக 60 நாளிகை அமிர்த யோகமாக இருக்கிறது. அன்றைய தினம் அபியோக திருத்தியை என்று பஞ்சாங்கத்தில் போடப்பட்டிருக்கும். அபியோக திருத்தியை உள்ள நாளிலே அன்றைய தினம் அம்பாளையும் சிவபெருமானையும் வழிபாடு செய்வதற்கு ஏற்ற தினம். மேலும் எந்த தெய்வங்களையும் நீங்கள் அன்றைய தினம் வழிபடலாம். அவ்வாறு செய்தால் உங்கள் ஜாதகத்தில் இருக்கிற யோகம் அதிகமாகும் என்று இருக்கிறது. மேலும் கணவன் மனைவிக்குள் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அந்த பிரச்சனைகள் தீர்ந்து கணவன் மனைவிக்குள் அமைதியும் சாந்தியும் முன்னேற்றம் ஏற்படும். பிரச்சனைகள் இல்லாமல் ஒருவருக்கொரு அன்யோன்யமாக வாழ்வார்கள் இருக்கிறது. ஆகவே கணவன் மனைவி இருவரும் அன்யோன்யமாக வாழ்வதற்காக புதன்கிழமை என்று அபியோக திருதியை அன்று அம்பாளையும் சிவபெருமானையும் அல்லது லட்சுமியையும் நாராயணையும் அல்லது வள்ளி தெய்வாயனையும் முருகப்பெருமானையும் சேர்ந்து வணங்குவது மிகவும் சிறப்பானது. உங்களுடைய இஷ்ட தெய்வங்களுக்கு தம்பதி சமேதராக அன்றைய தினத்திலே வழிபாடு செய்தால் நினைத்த காரியங்கள் கைகூடி நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து வியாழக்கிழமை, குரோதி வருஷம் கார்த்திகை மாதம் 20ஆம் தேதி டிசம்பர் 5/12/2024 வியாழக்கிழமை. வியாழக்கிழமை இன்று சதுர்த்தி திதி. அன்றைய சதுர்த்தி திதி பகல் 12:50 வரை இருக்கிறது. அதன் பிறகு பஞ்சம் திதி வருகிறது. அன்றைய தினம் உத்திராடம் நட்சத்திரம், மாலை 5:26 வரை உத்திராடம் நட்சத்திரம், விருத்தி நாமயோகம், பத்ரை கரணம், நேத்திரம், பூஜ்யம், ஜீவன் அரை என்ற அளவில் இருக்கிறது. உத்திராடம் திருவோணம் வியாழக்கிழமை சேரும்போது சித்தியோகம். அன்றைய நாள் முழுதுமாக சித்தியோகமாக இருக்கிறது. அன்றைய தினம் ஒரு சுமாரான முகூர்த்த நாள், பெரிய முகூர்த்த நாள் கிடையாது, ஆனால் சுமாரான முகூர்த்த நாள். என்றால் சதுர்த்தி திதி பத்ரே கரணம் சேர்வது அவ்வளவு சிறப்பல்ல. ஆனால் விருத்தி நாமிகம் உத்திராடம் நட்சத்திரம் சேர்வது வியாழக்கிழமை சேர்வது சிறப்பு. ஆக அன்றைய தினம் சிறிது சிரமங்கள் கொடுக்கக்கூடிய இருந்தாலும் ஓரளவு சுமாரான முகூர்த்த நாளாக போற்றப்படுகிறது. அன்றைய தினம் அவசியமான நல்ல காரியங்களையும் முகூர்த்தங்களையும் செய்யலாம். அன்றைய தினம் மாத சதுர்த்தி, மாதம் சதுர்த்தி விரதம் இருப்பவர்கள் அன்றைய தினம் சதுர்த்தி விரதம் என்று விநாயகரை வழிபாடு செய்ய வேண்டும். அவ்வாறு வழிபாடு செய்தால் நினைத்த காரியங்கள் கைகூடும். அன்றைய தினம் முகூர்த்தம் செய்வதாக இருந்தாலும் சரி, அல்லது வீட்டிலே சுபகாரியங்கள் எதுவாக இருந்தாலும், அதாவது நாமகரணம், அதன் பிறகு நிச்சயதார்த்தம், அதன் பிறகு அன்னப்பிராசனம், முதலாக குழந்தைகளுக்கு சோறுட்டுதல் போன்ற காரியங்கள் செய்வதற்கு, வளைகாப்பு சீமந்தம் எதுவாக செய்வதாக இருந்தாலும் அன்றைய தினம் சதுர்த்தியாக இருப்பதனால் முதலில் விநாயகரை வழிபாடு செய்துவிட்டு அதன் பிறகு நீங்கள் அந்த சுபகாரியங்களை செய்தால் எந்த தோஷம் ஏற்படுத்தாமல் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அன்றைய தினம் பத்ரி கௌரி விரதம் என்று பஞ்சாங்கத்தில் போடப்பட்டிருக்கும். பத்ரி என்றால் இலந்தை. ஆகவே இலந்தை பழத்தை அன்றைய தினம் அம்பாளுக்கு நைவேத்தியம் செய்ய வேண்டும். அவ்வாறு செய்தால் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். தடைகள் விலகி நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து வெள்ளிக்கிழமை, குரோதி வருஷம் கார்த்திகை மாதம் 21ஆம் தேதி டிசம்பர் 6/12/2024 வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை என்று பஞ்சம் திதி. அன்றைய பஞ்சம் திதி பகல் 12:08 வரை இருக்கிறது. அதன் பிறகு ஷஷ்டி திதி வருகிறது.
அன்றைய நட்சத்திரம் திருவோணம் நட்சத்திரம். மாலை 5:18 வரை திருவோணம் நட்சத்திரம். அதன் பிறகு அவிட்டம் நட்சத்திரம். துருவம் நாம் யுகம், பாலவக்கரணம், அதன் பிறகு கௌலவக்கரணம், நேத்திரம் 1, ஜீவன் அறை என்ற அளவில் இருக்கிறது. திருவோணமும் வெள்ளிக்கிழமை சேரும்போது மரண யோகம், அவிட்டமும் வெள்ளிக்கிழமை சேரும்போது சித்தியோகம். ஆகிய வெள்ளிக்கிழமை என்று மாலை 5:18 வரை மரண யோகம், அதன் பிறகு சித்தியோகம் என்ற அளவில் இருக்கிறது. அன்றைய தினம் நாக பூஜா பஞ்சமி என்று பஞ்சாங்கத்தில் போடப்பட்டிருக்கும். ஆகவே அன்றைய தினம் நாக பூஜைகள் செய்வதற்கு மிக ஏற்ற தினம். நாக பூஜைகள், நாக பிரதிஷ்டைகள் செய்வதற்கு, சர்ப்ப சாந்திகள் செய்வதற்கு, அரசமரம் வேப்பமரம் இணைந்த இடத்திலே நாகரை பிரதிஷ்டை செய்வதற்கு அன்றைய தினம் மிக ஏற்ற தினமாக இருக்கிறது. அது நாக பூஜா பஞ்சமி என்று கூறுவார்கள். இந்த மார்கசிர மாதம் என்று சொல்லக்கூடிய கார்த்திகை அமாவாசைக்கு பிறகு வருகின்ற அந்த பஞ்சமி நாக பூஜை செய்வதற்கு, நாகதோஷ பரிகாரங்கள் செய்வதற்கு மிக மிக உத்தமான தினமாக அமைந்திருக்கிறது. அன்றைய தினம் சஷ்டி விரதம், கந்த சஷ்டி கவசம் படித்து முருகனை ஆராதனை செய்வதற்கு ஏற்ற தினம். அன்றைய சஷ்டிக்கு சம்பக சஷ்டி என்று கூறுவார்கள். அதாவது அன்றைய தினம் சம்பகாசுரனை வதம் செய்த தினம் என்றும் போற்றப்படுகிறது. அதுவும் முக்கியமாக சுப்பிரமணிய சஷ்டி, சுப்பிரமணியர் உகந்த சஷ்டி அன்றைய தினம். அன்றைய தினம் திருவோணத்திற்கான விரதம் இருந்து பெருமாளை வழிபாடு செய்வதற்கும், லட்சுமி ஐகிரவர் வழிபாடு செய்வதற்கும் வெள்ளிக்கிழமை மிக மிக ஏற்ற தினமாக அமைந்திருக்கிறது. அன்றைய தினம் சிரவண விரதம், திருவோணத்திற்கான விரதம் இருந்து பெருமாளை வழிபாடு செய்வதற்கு ஏற்ற தினம். ஆக அன்றைய தினம் நாக பூஜைகள் செய்வதற்கு, முருகனை வழிபாடு செய்வதற்கு, பெருமாளையும் ஐக்கிரவனையும் வழிபாடு செய்வதற்கு வெள்ளிக்கிழமை மிக ஏற்றத்தனமாக அமைந்திருக்கிறது. பொதுவாக பஞ்சமில செய்யக்கூடிய காரியங்கள் நிலைத்திருக்கும் என்று கூறுவார்கள். பஞ்சமில நீங்கள் செய்யக்கூடிய பூஜைகளுக்கு நல்ல பலன்களையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து சனிக்கிழமை, குரோதி வருஷம், கார்த்திகை மாதம் 22ஆம் தேதி, டிசம்பர் 7, 7/12/2024 சனிக்கிழமை. சனிக்கிழமை சஷ்டி திதி. பகல் 11:06 வரை சஷ்டி திதி. அதன் பிறகு சப்தமி திதி. அவிட்டம் நட்சத்திரம் மாலை 4:50 வரை அவிட்டம் நட்சத்திரம். அதன் பிறகு சதயம் நட்சத்திரம். வியாகாத நாம் யுகம், தைத்துலா கரணம், நேத்திரம் 1, ஜீவன் அறை என்ற அளவில் இருக்கிறது. அவிட்டம் சனிக்கிழமை சேரும் போது சித்தியோகம், சதயமும் சனிக்கிழமை சேரும் போது அமிர்தயோகம். ஆகவே சனிக்கிழமை நாள் முழுதுமாக சித்தியோகம் அமிர்தயோகமாக இருக்கிறது. அன்றைய தினம் சூரிய விரதம், சூரியனுக்கான விரதம் இருந்து சூரியனை வழிபாடு செய்வதற்கு ஏற்ற தினம். உங்கள் ஜாதகத்தில் ஏதாவது சூரிய தோஷங்கள் இருந்தாலும் சரி, சூரிய தசனை நடந்து கொண்டிருந்தாலும் சரி, அருகில் இருக்கின்ற நவகிரகம் இருக்கின்ற ஸ்தலங்களுக்கு சென்று, கோயில்களுக்கு சென்று, நவகிரகத்தில் சூரிய பகவானுக்கு சிகப்பு வஸ்திரத்தை அணிவித்து, சிகப்பு அரளி புஷ்பங்களால் அர்ச்சனை செய்து ஒரு தீபம் வைத்து விட்டு வர வேண்டும், நெய் தீபம் வைத்து விட்டு வர வேண்டும். அவ்வாறு செய்தால் சூரிய தோஷங்கள் விலகி நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அன்றைய தினம் சூரியனை வழிபாடு செய்துவிட்டு அதன் பிறகு சிவபெருமானை வழிபாடு செய்வதும், பெருமாளை வழிபாடு செய்வதும் மிகவும் ஏற்ற தினமாக அமைந்திருக்கிறது. அன்றைய தினம் பல சப்தமி. நீங்கள் அன்றைய தினம் தில ஹோமங்கள் செய்வதற்கு, தர்ப்பணங்கள் செய்வதற்கு ஏற்ற தினம். அன்றைய தினம் சனிக்கிழமை செய்யக்கூடிய பூஜைகளுக்கு நல்ல பலன்களையும் முன்னேற்றங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. அன்றைய தினம் சரியாக இரவு 7 மணிக்கு சேலம் பட்டை கோயில் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு எதிரில் இருக்கின்ற ஸ்ரீ பிரசன்ன வரதாசிரம தேவஸ்தானம் ஸ்ரீ லட்சுமி ஐகிரவர் சந்நிதிக்கு முன்பாக உட்கார்ந்து விஷ்ணு சஹஸ்ரநாம பாராயணம், பஞ்சாத ஸ்தோத்திர பாராயணம், துவாதசநாம பஞ்சரம், ஆபுத்தான ஸ்தோத்திரம், லட்சுமி அஷ்டோத்தர சதாம ஸ்தோத்திரம் ஆகிய ஸ்தோத்திரங்கள் பாராயணம் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த ஸ்தோத்திர பாராயணத்தில் அனைவரும் இலவசமாக கலந்து கொள்ளலாம். மகா சங்கல்பத்துடன் சரியாக சனிக்கிழமை 7 மணிக்கு ஆரம்பிக்கும். இந்த வாரத்தில் சந்திராஷ்டமம் அடைகின்ற ராசிகள் மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம். இந்த ராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரத்தில் சந்திராஷ்ட தோஷம் இருக்கிறது. மேச ராசியிலே பிறந்தவர்களுக்கு நவம்பர் 30 சனிக்கிழமை காலை 6:03 முதல் டிசம்பர் 2 திங்கட்கிழமை பகல் 11:57 வரை சந்திராஷ்டகம். ஆக மேஷராசியிலே பிறந்தவர்களுக்கு நவம்பர் 30 சனிக்கிழமையும் டிசம்பர் 9 ஞாயிற்றுக்கிழமை முழு சந்திராஷ்ட தினங்கள். அன்றைய தினம் இந்த 2 நாட்கள் மேஷராசியில் பிறந்தவர்கள் சுபகாரியங்களை தவிர்ப்பது நல்லது. அடுத்து ரிஷபராசியிலே பிறந்தவர்களுக்கு டிசம்பர் 2 பகல் 11:57 முதல் டிசம்பர் 4 புதன்கிழமை இரவு 11:19 வரை சந்திராஷ்டகம். ஆக ரிஷபத்திலே பிறந்தவர்களுக்கு டிசம்பர் 2 திங்கட்கிழமை, டிசம்பர் 3 செவ்வாய்க்கிழமை, டிசம்பர் 4 புதன்கிழமை இந்த 3 நாட்கள் முழு சந்திராஷ்ட தினங்கள். அடுத்து மிதுன ராசியிலே பிறந்தவர்களுக்கு டிசம்பர் 4 புதன்கிழமை இரவு 11:19 முதல் டிசம்பர் 7 சனிக்கிழமை அதிகாலை 5:07 வரை சந்திராஷ்டகம். ஆக மிதுன ராசியிலே பிறந்தவர்களுக்கு டிசம்பர் 5 வியாழக்கிழமை, டிசம்பர் 6 வெள்ளிக்கிழமை இந்த 2 தினங்கள் முழு சந்திராஷ்ட தினங்கள். அடுத்து கடகராசியிலே பிறந்தவர்களுக்கு டிசம்பர் 7 சனிக்கிழமை அதிகாலை 5:07 முதல் டிசம்பர் 9 திங்கட்கிழமை காலை 9:15 வரை சந்திராஷ்டகம். ஆக கடகராசியில் பிறந்தவர்கள் டிசம்பர் 7 சனிக்கிழமை, டிசம்பர் 8 ஞாயிற்றுக்கிழமை இந்த 2 தினங்கள் முழு சந்திராஷ்ட தினங்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் சிறிது யோசித்து நிதானித்து பிரார்த்தனை செய்துவிட்டு செய்தால் பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது. அவசரப்பட்டு செய்யக்கூடிய முடிவுகள் தோல்விகளை ஏற்படுத்தி கொடுக்கும். வரக்கூடிய வருஷத்திற்கான அடுத்த வருஷத்துக்கான சுபமுகூர்த்த நாட்கள் பஞ்சாங்கம், சீனிவாசன் பஞ்சாங்கம்
புதிதாக சப்தரிஷி வாக்கிய பஞ்சாங்கம் இந்த பஞ்சாங்கங்கள் வெளிவந்துள்ளது. வேண்டியவர்கள் எம்மை அணுகி கேட்டு வாங்கிக் கொள்ளலாம். இவ்வாறாக இந்த வாரத்தை வரதான் முக்கிய விசேஷங்களை பற்றி பார்த்தோம். மீண்டும் நல்ல நாளிலே நல்ல பதிவிலே இணைவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.